ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை, பாமரனின் உயிரை காப்பாற்றிய பரமதயாளன். முன் எப்போதுமே ஸ்ரீ பெரியவாளை பற்றி கேட்டறியாத பார்த்தறியாத ஒரு பாமர பக்தனுக்கு அந்த மாபெரும் தெய்வம் அருளியுள்ள ஒரு அதிசய சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே ஒரு நரிக்குறவன். அவன் குடும்பத்தில் ஏதோ தீராத பிரச்சனை. இவனுக்கு மனம் வெறுத்து போனது. தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு துணிஞ்சு அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஓரமாக படுத்துக்கிறான். அடுத்து அங்கே வரும் ரயிலுக்கு முன்னாடி விழணுங்கிறது அவனோட தீர்மானம். இப்படி எண்ணியபடி ஸ்டேஷன் ஓரத்தில் ஒரு இடத்துல தூங்கி போனவனுக்கு ஒரு அபூர்வ சொப்பனம். யாரோ ஒரு சாமியார் போன்ற ஒரு தோற்றம் தெரிந்தது. அந்த சாமியார், நீ சாக வேணாம், என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்வது போல் இருந்தது. திடுக்குன்னு வீழ்ச்சிக்கிறான். முன்பு இல்லாதிருந்த புத்துணர்ச்சி அவனுக்கு ஏற்படுறது. தற்கொலை முயற்சியை விட்டுட்டு அங்கிருந்து போகிறான். ஆனால் இவனுக்கோ கனவில் காட்சி தந்த சாமியார் யார் என்பதே தெளிவாக தெரியல. தனது நாடோடி வாழ்க்கை முறையில் எந்த சாமியாரிடம் போவதோ, இன்னின்ன சாமியார்கள் இங்கெங்கே இருக்கான்னு விவரம் அறியறதோ சிறிதனும் அவனுக்கு அவசியப்பட்டதே இல்லை. இருந்தாலும் அபூர்வமாக தன் கனவில் தோன்றி காப்பாற்றியுள்ள அந்த முனிவரை எங்கேயாவது பார்க்கும் வாய்ப்பு கிட்டாதா அப்படிங்கிற ஏக்கம் அந்த பாமர பக்தனை ஆட்டுவிக்கிறது. தன் கையில் பல நாட்கள் அணிஞ்சிருந்த ஒரு தங்க மோதிரத்தை விற்று காசாக்கி ஒவ்வொரு ஊராக அலையிறான். அங்கங்கே திரிஞ்சு பல சாமியார்களையும் பார்த்துட்டான். ஆனால் கனவில் தோன்றிய காருண்யரை அவர்களிடம் காண முடியல. ஸ்ரீ மகா பெரியவா வேலூர் பக்கத்தில் ஏகாம்பர குப்பம் அப்படிங்கிற இடத்துல அருள் பாலிச்சுட்டு இருந்த சமயம் அந்த பாமரனுக்கும் ஸ்ரீமகானின் அருள் பெறும் சமயம் வந்தது. ஒரு மாலை பொழுதில் அந்த பக்கம் தெரிந்த பாமர பக்தன் ஸ்ரீ பெரியவாளனும் பரமேஸ்வரனை பார்த்து விட்டார். ஓ சாமி, இதே சாமி தான், நீ என்னத்தானே வர சொன்ன, வெளியே வா அப்படின்னு தெய்வத்தை கண்டுவிட்ட குதூகலத்தோட கூச்சலிட்டு கத்துறான். விடாமல் இவன் குரல் கொடுக்க பரமகாருண்ய மூர்த்தியாம் ஸ்ரீ பெரியவா ராஜமான்கிற ஒரு பக்தியை அழைச்சி, நீ போய் அந்த ஆளை என்னன்னு விசாரித்து ஆகாரம் ஏதாவது சாப்பிடக்கூடு, நான் நாளைக்கு அவனை பார்க்குறேன்னு சொல்லு அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ராஜமான் அந்த நரிக்குறவன்கிட்ட வந்து, நீ யாருப்பா, உனக்கு சாப்பாடு தானே, உன்னை சாமி காலையில் பார்த்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் 2 பொண்டாட்டிக்காரன், 2 பேர் கூடவும் சண்டை, 3ஆவதாக ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டேன். அவள் எனக்கு விஷம் கலந்த சாப்பாடு வச்சதை பார்த்துட்டேன். மனசு உடஞ்சி போச்சு, செத்து போகலாம்னு இருந்தேன். அப்போது இதே சாமியார் தான் கனவுல வந்து காப்பாற்றி என்னை வந்து பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு கண்ணீரோட விவரிக்கிறான். கேட்ட பக்திக்கு வியப்பு. ஸ்ரீ பெரியவாளின் அருள் எங்கெல்லாமும் வியாபித்திருக்கிறதே அப்படின்னு நினச்சிக்கிறான். மறுநாள் காலையில் அந்த நரிக்குறவனுக்கு ஸ்ரீ பெரியவா வெளியே வந்து காட்சி தரார். சாமி, உன்னை பார்த்தா என் தாய் மாதிரி இருக்குது, உன் கூடவே இருந்துடுறேன், போகிற இடத்துலெல்லாம் குப்பையை கூட்டி அள்ளுறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்கிறான். நீ கவலைப்படாமல் ஊருக்கு போ, இனிமேல் எல்லோரும் நல்லபடியாக நடந்துப்பா, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நினச்சிக்கோ, எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி பழங்கள்லாம் கொடுத்து அங்கிருந்தவாழ்கிட்ட பணம் வசூல் செய்து அவனுக்கு கொடுக்க சொல்லி வலிய ஆட்கொண்ட பாமர பக்தனை அனுப்பி வச்சா கருணாமூர்த்தி. இப்படி நான் இருக்கேன் அப்படின்னு அருளும் மாபெரும் தெய்வத்தை பற்றி கொண்டு சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் பெரும் பாக்கியம் அடைவோமாக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம்.